இங்கே வருகிற போது நான் பார்த்தேன், மக்கள் வெள்ளத்தை ₹1 கூட கொடுக்காமல் இவ்வளவு பேர் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் சொன்னால் உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. இதே கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் அமைச்சர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ₹2 கோடி செலவு செய்ய வேண்டும். ₹1 எங்களுக்கு தேவையில்லை. நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தளபதி தான் வேண்டும் என்று இங்கே மக்கள் கூடியிருக்கிறீர்கள். இதை காணுகிற போது நான் பார்க்கிறேன். நான் பல்வேறு நிகழ்ச்சியை நடத்தியவன். எல்லோரும் எல்லா கட்சிக்கும் போவாங்க, எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்பார்கள். இங்கே கூட ஒரு மகாநாடு நடைபெற்றது, திமுகவுடைய பெண்கள் மகாநாடு. அதற்கு ₹110 கோடி செலவு. எத்தனை கோடி? ₹110 கோடி. ஒருவருக்கும் ₹1000. செல்வதற்கு பெண்களுக்கு சேலை, பேருந்து வசதி, அத்தனை பேரும் அங்கே வந்தார்கள். இங்கே எழுச்சி எப்படி இருக்கிறது என்பதை நாம் காணுகிறோம். அங்கே எழுச்சியே இல்லை. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களை மிஞ்சுவதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தில் இனி முடியாது என்ற வரலாற்றை படைக்கிற கூட்டம் தான் இங்கே இருக்கிறது.